ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தனால கேப் விழுந்துருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பருப்பு வடையில் தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 hour பிஃபோர் நான் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதோடு சேர்ந்து பூண்டும் கொஞ்சம் வந்து தோலோடே போட்டு அரைச்சிக்கலாம். நான் 4 to 5 வந்து பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு போட்டிருக்கேன். இவ்வளவும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பெருஞ்சீரகம் வந்து பொடிக்க வேண்டாம், அப்படியே முழுசாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது ஆட் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இன்றைக்கி எல்லோரும் எங்கள் வீட்டில் வந்து இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணனால நான் கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சைஸ்க்கு. நல்லா தோல் சீவிட்டு அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நீங்கள் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி ஃப்ளேவர் தான் வரும். உங்களுக்கு வந்து இஞ்சி எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான், எல்லாமே கட் பண்ணியாச்சு. நான் பச்சை மிளகாவுமே நல்ல பொடியாக, எவ்வளோ பொடியாக முடியுமோ அவ்வளோ பொடியாக நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ பெருசாக இருக்குது பச்சை மிளகா நல்லா குண்டா அப்படின்னா அதை வந்து என்ன மாதிரி வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ஆட் பண்ணிக்கிறேன். மாவோட இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா திங்ஸும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் வந்து காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். காயம் பவுடர் வந்து அதை வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் இவ்வளவுக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. அதை ஊற வச்ச அந்த தண்ணியே போதும். நான் அரைக்கக்கூட தண்ணி எதுவும் விட்டு அரைக்கலை. ஊற வச்சுருந்த அந்த ஈரப்பதமே போதும் வந்து பருப்பு அரைகிறதுக்கு. அதுமாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோதான். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா தட்டி அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். ஃபுல்லில் வச்சிடாதீங்க, அதே மாதிரி சிம்மில் வச்சிடாதீங்க. ஃபுல்லில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து கலர் மாறிடும். வெளியே வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து வேகவே வேகாது பருப்புலாம். அதே மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னாலும் எண்ணெய் உரியுமே தவிர சீக்கிரத்தில் வேகாது. ஓகேங்களா? இது 2 தான் டிப்ஸ் இதுக்கு. தேங்க்யூ. அவ்வளோதான்.